வெற்றியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க. உண்மையான வெற்றிக்கான ரகசியம் என்ன? யோசிச்சு பாருங்களேன். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான். ஒரு பெரிய ப்ரமோஷனா இருக்கலாம், இல்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த உண்மையான நிலைச்சு நிக்கிற வெற்றியை எப்படி அடைகிறது? சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வெற்றியை பத்தி சொல்லப்பட்ட சில சூப்பரான மேற்கோள்கள்ல இருந்து 4 ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்திருக்கோம். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒரு வெற்றிகரமான மனப்பான்மையை உருவாக்க தேவையான 4 தூண்கள் மாதிரி. வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளோட முதல் தூண், இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். தலைமை பண்புக்கான உண்மையான அடித்தளமே இதுதான் சொல்லலாம். அந்தோனி பகானோ சொல்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. ஒரு தலைவரா இருக்கணும்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக உறுதியா நிக்கணும். இல்லனா எதுக்கு வேணாலும் நீங்க விழுந்துடுவீங்க. பாருங்க, இது நமக்கு முன்னாடி ஒரு தெளிவான சாய்ஸ் வைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, லீடர்ஷிப்புங்கிறது வெறும் ஒரு போஸ்டிங் இல்ல, அது உங்க நம்பிக்கையோட வெளிப்பாடு. உங்களோட கொள்கைகள் என்ன, நீங்க எதுல உறுதியா இருக்கீங்க, அதுதான் உங்க உண்மையான பலம், உங்க ஃபவுண்டேஷன். இந்த 2 பாதைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு கொள்கையோட நிக்கிறது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நமக்கு வழிகாட்டும். அது நமக்கு பலத்தையும் ஒரு தெளிவான டைரக்ஷனையும் கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் எந்த கொள்கையுமே இல்லனா அந்த பாதை குழப்பத்துல, பலவீனத்துல, எங்க போறோன்னு தெரியாத ஒரு பயணத்துல தான் முடியும். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு. அடுத்து என்ன? அதுதான் நம்ம 2வது தூண். உடனே செயல்ல இறங்கணும். வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது இல்லையா, அதை செயல்படுத்தணும். இந்த மேற்கோளோட பவரை பாருங்க. இது ஏதோ மெதுவா சொல்ற அட்வைஸ் இல்ல, ஒரு போர்க்கால அழைப்பு மாதிரி. உங்க கனவுகளை தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுது. நம்மள எத்தனை பேர் இந்த விஷயத்துல மாட்டிக்குவோம் இல்லையா? ஒரு நல்ல டைம் வரட்டும், அப்ப பாத்துக்கலான்னு காத்துக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான நேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்க கனவுக்கும் உங்களுக்கும் நடுவுல நிக்கிற பெரிய தடை எதுனா, அது இந்த தள்ளி போடுற பழக்கம்தான். அந்த முழு மேற்கொள்ளையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை இதுதான். உங்க கனவை நோக்கி முதல் அடியை எப்போ எடுத்து வைக்கணும்? இப்போவே. ஆனா இப்போவேன்னு செயல்ல இறங்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான குணம் தேவை. அதுதான் தைரியம். நம்மளோட 3வது தூண் உண்மையான தைரியத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நமக்கு தெளிவா சொல்ல போகுது. பெலிமேயர் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை தெளிவுபடுத்துறாரு. தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறது கிடையாது, அது வேற ஒண்ணு. அதாவது உண்மையான தைரியம்னா என்ன? பயம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதையும் தாண்டி முன்னாடி போறது, அதுதான் உண்மையான பலம். பயமே இல்லைன்னு நடிக்கிறது தைரியம் கிடையாது. இத பாருங்க, எவ்வளவு தெளிவா புரியுது இல்லையா? ஒரு பக்கம் பயத்தை ஃபேஸ் பண்ற தைரியம், இன்னொரு பக்கம் ஆபத்தே தெரியாத முட்டாள்தனம். நீங்க இதுல எதுவா இருக்க விரும்புறீங்க? இப்ப நம்ம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூணுக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஜெயிக்கிறது ஒரு சவால்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய சவால். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நீடித்து நிக்கிற மனநிலை. புகழ்பெற்ற கோச் வின்ஸ் லொம்பார்டி சொல்ற இந்த வார்த்தைகள் நிஜமாவே காலத்தை வென்றது. ஜெயிக்கணுங்கிற வெறி, இன்னும் சிறப்பா செய்யணுங்கிற ஆர்வம், இதுதான் எப்பவுமே நிலைச்சு நிக்கிற விஷயங்கள். நடக்கிற சம்பவங்களை விட இந்த குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த 2 குணங்களும் தான் உங்க வெற்றி பயணத்தோட 2 இன்ஜின் மாதிரி. ஒன்னு ஜெயிக்கணுங்கிற தீராத தாகம், இன்னொன்னு உங்களை நீங்களே பெட்டர் ஆக்கிக்கணுங்கிற ஆர்வம். இது 2ம் தான் உங்களை லாங் ரன்ல முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுங்கிறத விட உங்களுக்கு உள்ள மனசுல என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல். உங்க மன உறுதியும் ஜெயிக்கணுங்கிற வெறியும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு தற்காலிகமான பின்னடைவும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ வெற்றிக்கான அந்த 4 தூண்கள் என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம். 1, ஒரு கொள்கைக்காக உறுதியா நிக்கணும். 2, தாமதிக்காம உடனே செயல்ல இறங்கணும். 3, பயத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். 4, ஜெயிக்கணுங்கிற மனப்பான்மையை எப்பவும் விடாம வச்சுக்கணும். இப்போ இந்த 4 விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க கனவை நோக்கி, உங்க வெற்றியை நோக்கி நீங்க அடுத்ததா என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? இப்போவே